அருமையானவர்களே, இந்த நாளில் மானுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். வேதத்துல ரூத்தை குறித்து பாருங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன் மாமியாரோடு வருவதற்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் பண்றாங்க. உங்க கூட நான் வரேன், உங்க தேவன் தான் என் தேவன், உங்க ஜனம் தான் என் ஜனம் அப்படின்னு ஒரு பெரிய கமிட்மெண்ட் பண்றாங்க. அப்ப போவாஸ் கிட்ட வராங்க. போவாஸ் ரூத்தை குறித்து ஒரு சொல்றார். ரூத்தை பார்த்து ரூத்து 2:12 பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப செய்கைக்கு தக்க பலன், நிறைவான பலன். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இதை பேசுறார். ஆண்டவரே, உங்களுக்கு நான் உத்தமமா இருந்தேனே. பாருங்க, இயேசு நம்மளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதே நேரத்துல நம்ம அந்த ஒபீடியன்ஸ்குள்ள போறப்ப அந்த பிளெஸிங் அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நீங்க நான் சொல்றேன், உங்க செய்கைக்கு தக்க ரிவார்டை இங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க அவருக்கு உத்தமமா சில காரியங்களை செய்திருக்கிறீங்க. யாரும் பார்க்காதப்ப நீங்க உத்தமமா சில காரியங்களை ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு நீங்க சொல்லாம விட்டுருக்கீங்க. உங்க சொந்த குடும்பத்தினர்கிட்டே நீங்க என்ன பண்ணல, சொல்லல இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, செய்கைக்கு தக்க பலனை நான் தருவேன். அவன் அப்ப ஆண்டவரிடத்துல இருந்து இன்னைக்கு ரிவார்டு வருது. என்ன மாதிரி ரிவார்டுனா, உங்க செய்கைக்கு தக்க ரிவார்டு வருது. அது மட்டும் இல்லாம ஒரு ஆட் ஆன் பிளெஸிங் என்ன வருதுன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அவங்க ரூத் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாமியா இருக்கும்போது என்ன செய்யறாங்க, பெரிய கமிட் பண்ணி அவங்களோட வந்துட்டாங்க. செய்கைக்கு தக்க பலன் உண்டு. அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, நீ என்ன பண்ணிட்ட, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் வந்தவனுக்கு. அப்ப நீ உன்னோட கடவுளையே மாத்தி என்ன பண்ணிட்ட, இந்த தேவன் தான் என்னுடைய தேவன் விட்ட. அதனால நிறைவான பலன். ஆமாம். அப்ப நீங்க நான் சொல்றேன், நம்மளாம் பாருங்க, புறஜாதிகளா இருக்கும் இல்லையா, இப்படியோ இருந்தோம், யாரோ இருந்தோம் இல்லையா, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவரே நம்முடைய தேவனும் அவரே நம்முடைய கர்த்தருமாய் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா வைத்திருக்கோம். அதனால அவர் என்ன சொல்றாரு, உனக்கு நான் நிறைவான பலன் தரேன். அவன் நான் நிறைய ரிவார்டு வச்சிருக்கிறேன், நான் நிறைய உனக்கு தரேன். அவன் அப்ப தேவன் இன்னைக்கு செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பார். அதே நேரத்துல நிறைவான பலனை கொடுப்பார். அவன் ஏன்னா நீங்க அவருடைய அந்த ஷெல்டருக்குள்ள வந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த பலன்களை எல்லாம் பெற்று அனுபவிக்க போறீங்க. ஆமென். எனவே சோர்ந்து போகாதீங்க. நீங்க இப்படிப்பட்ட ஒரு சரியான படத்துல கர்த்தரை பார்க்கிறப்ப உங்க வாழ்க்கை இனிமையானதா இருக்கும். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க துவண்டு போக மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கர்த்தரை நம்பி முன்னேறிட்டே இருப்பீங்க. பலன் வந்துட்டே இருக்கும், பலன் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. ஆமென். அப்ப செய்கைக்கு தக்க பலன், நிறைவான பலன், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் என்று உங்களுக்கு தருவார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்று உங்களுக்கு தருவார். தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் கீழ் வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.